உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நாம் அக்கறை செலுத்தாமல் இருப்பதனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதாவது இந்த குறிப்பாக இந்த 13 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்ட அந்த சிறுவர்கள் இலங்கையில் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக இந்த மனநல அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். ஆகவே நீங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். அது மட்டுமல்லாது இதனை பல்வேறு நபர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்கள். அதற்கிடையில் இந்த வாட்ஸ்அப் தொடர்பான ஒரு தகவலை பற்றி பார்ப்போம். அதாவது வாட்ஸ்அப்பில் புதிதாக கட்டணம் அறவிடும் செயல்முறையை இந்த மெட்டா நிறுவனமானது அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதாவது ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் கட்டாயம் தவிர்க்க முடியாத ஒரு ஆப்பாக இந்த வாட்ஸ்அப் காணப்படும். அதாவது உங்களோட ஒவ்வொருத்தட்ட போன்லையும் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்காது. அப்படித்தான் உலகெங்கிலும் கிட்டத்தட்ட 3 பில்லியனுக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆரம்ப காலங்களில் குறுஞ்செய்தியை மாத்திரமே இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இருப்பினும் தற்பொழுது புதிய அப்டேட்ஸ் வந்திருக்குது. அதாவது ஸ்டேட்டஸ் போடலாம், அது மட்டுமல்லாது குழுவாக இணைந்து கதைக்கலாம், அது மட்டுமல்லாது பல்வேறு இந்த வீடியோக்கள் எல்லாம் அனுப்பலாம். அவ்வாறான புதிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே தற்பொழுது இந்த மெட்டா நிறுவனமானது வாட்ஸ்அப்பில் தங்களுடைய இன்கம்மை அதிகரிப்பதற்காக அந்த வாட்ஸ்அப்பில் விளம்பரம் என்ற ஒரு புதிய ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போகிறார்கள். அதாவது இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது இடையில விளம்பரங்கள் வந்துட்டு போகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப், ஃபேஸ்புக் அப்படியெல்லாம் பாவிக்கும் பொழுது அதில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு போகும். அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்லையும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு உங்களோட ஃபோனில் விளம்பரங்கள் வராமல் நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும் என்று சொன்னால் அதற்கு ஒரு புதிய நடைமுறையாக இந்த வாட்ஸ்அப்பில் கட்டணங்கள் செலுத்துவதற்கான நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் மந்த்லி இவ்வளவு சொல்லி கட்டணும். உங்களோட வாட்ஸ்அப்புக்கு விளம்பரம் வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் மந்த்லி இவ்வளவு காசுன்னு சொல்லி கட்டணும். இவ்வாறான ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இது ஐரோப்பிய நாடுகளில் நடைமுறையில் இருக்குது. எங்களுடைய நாடுகளுக்கும் இது விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இதனையும் முடிந்தவரை தெரியப்படுத்துங்கள். நாங்கள் இந்த சிறுவர்களுடைய மனநல பாதிப்புகள் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கோவிட் காலத்தில் ஒருத்தரும் வெளியில் போக இயலாது. அவ்வாறான காரணங்களால் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளான பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த தொலைபேசிகளூடாக ஜூம் கிளாஸ் என்று சொல்லுவோம், அவ்வாறானது ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். அதாவது கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த கல்வி எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக இந்த ஜூம் கிளாஸினூடாக அந்த வகுப்புகளை கொண்டு வந்தார்கள். அது மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக போயிட்டுது. அதாவது தொலைபேசிகளை அந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு இடையூறு இல்லாத ஒரு வழியாக இந்த ஜூம் கிளாஸ் வந்தது. அவ்வாறு அந்த குறிப்பாக இந்த 13 தொடக்கம் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் தான் இவ்வாறு இந்த மனநலம் பாதிக்கப்பட்டு இப்போ அதிக அளவாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆகவே இந்த இவ்வாறு தொலைபேசி அவர்களோட கைகளுக்கு போனதும் அந்த படிப்புன்றதை தாண்டி பிள்ளைகள் தொலைபேசிக்குள்ளே அடிமையாகிவிட்டார்கள். பிள்ளைகள் வெளியில் போய் விளையாடுறது அதெல்லாம் இப்போ உங்களோட வீடுகள்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக குறைவாக தான் காணப்படும். அதாவது ஃபோனை கொடுத்தா தான் அந்த பிள்ளை குழப்படி செய்யாமல் அமைதியாக இருக்கும். அப்போ எங்களுக்கும் ஓகே, வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் செய்யலாம், ஓகே பிள்ளை அமைதியாக இருக்குன்னு தயவு செய்து யாரும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாதீர்கள். அது எங்களுக்கு தற்பொழுது சுலபமாக காணப்பட்டாலும் எதிர்காலத்தில் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையானது மிக மோசமான நிலைக்கு இட்டு செல்லும். அதாவது குறிப்பாக தற்பொழுது இலங்கையில் இந்த 13 தொடக்கம் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இவ்வாறு மனநலம் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதி பெற்று வருகிறார்கள். இதற்கு மிக பிரதான காரணம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது, அதாவது அவ்வாறான பாதிப்புக்கு உள்ளான பிள்ளைகளுடைய பெற்றோர்களை விசாரிக்கும் பொழுது மிக மிக பிரதான காரணமாக இருப்பது இந்த தொலைபேசியினுடைய பாவனை. அது மட்டுமல்லாது தற்பொழுது இந்த போதைப் பொருட்களினுடைய பயன்பாடுகளும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இதனாலும் இவ்வாறான மனநலம் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆகவே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகள் மீது அக்கறையாக இருப்பது மிக முக்கியமானது ஒன்றாகும். அதாவது எதிர்காலத்தில் நீங்கள் தற்பொழுது இவ்வாறு அக்கறை செலுத்தாமல் விட்டீர்கள் என்றால் எதிர்காலத்தில் மிக பெரிய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். அதாவது குழந்தை பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் தான் அவர்களை சிறப்பாக மிகவும் சிறந்த வழியில் வழி நடத்த வேண்டும். ஆகவே இது ஒரு எச்சரிக்கையாக இந்த மனநல அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். முடிந்த அளவில் இந்த தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி என்பது பிள்ளைகளினுடைய அந்த செயற்பாடுகளை குறைத்து மூளையை மழுங்கடிக்க செய்யும்.
அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான மனநல பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். ஆகவே முடிந்தவரை தெரியப்படுத்துங்கள். தயவு செய்து யாரும் தொலைபேசியை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.